தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இஸ்வலன் பார்ந்தவர்களே, தூயவர் என்ற கீதம் நான் வாசிக்கிறேன். தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஒசன்னா. இஸ்வலன் பார்ந்தவர்களே, நம்ம திருப்பலியில் 2 தடவை வானவர் கீதம் யூஸ் பண்ணுறோம். வானதூதர்கள் பாடிய கீதம் ஒன்று, இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும், உன்னதங்களிலே என்ற கீதம். 2 தூயவர் என்ற கீதம். இந்த உன்னதங்களிலே அப்படின்ற கீதம் பாருங்களேன், இட் இஸ் அவுட் சைட் யூக்கரிஸ்டிக் ப்ரேயர், நற்கருணை மன்றாட்டுக்கு வெளியே வருது. அதனாலவே நம்ம எப்பொழுதுமே அது பாட வேண்டிய அவசியம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமைகளில் கண்டிப்பாக பாடணும். நம்ம முன்னால் கிளாஸில் அதெல்லாம் பார்த்தோம், எப்போ பாட வேண்டும் பாடக்கூடாது என்று. ஆனால் தூயவர் என்ற கீதம் பாருங்களேன், அது எப்பெல்லாம் திருப்பலி நிறைவேற்றப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் பாடப்படுகின்றது. இட் இஸ் இன்சைட் நற்கருணை மன்றாட்டு, இன்சைட் த யூக்கரிஸ்டிக் ப்ரேயர், அதுக்குள்ளே இருக்குது. அதனால் எந்த தொடக்க உரையும் அது முடியும் பொழுது தூயவர் என்ற கீதத்திற்கு அழைப்பை விடுத்துதான். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வது. பாருங்க, அந்த வார்த்தையிலே இருக்குங்க. இது 2 பேருடைய கீதம் இருக்குதுல. ஒன்று, ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து, அப்போ அவங்களும் பாடுறாங்க, நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து. இந்த 2 செக்ஷன் நம்மளுடைய இப்போ கீதத்தில் இருக்குது. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. ஃபஸ்ட்டு செக்ஷன் அது விண்ணவர் பாடும் கீதம். செகண்ட் செக்ஷன் அது மன்னவர் பாடும் கீதம். மன்னவர் விண்ணவரோடு இணைந்து பாடும் கீதம். ஃபஸ்ட்டு செக்ஷன் என்ன? தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஒசானா. அது விண்ணவருடைய வார்த்தைகள். அடுத்தது மன்னவருடைய வார்த்தைகள், ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஒசன்னா. அப்போ 2 பேருமே அதை நம்ம யாரோடு இணைந்து பாடுகிறோம்? விண்ணவரோடு இணைந்து பாடுகிறோம். பைபிளில் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. எசேயாவுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம் தான் இதனுடைய தொடக்கமே. விண்ணவருடைய கீதம், ஏசையா பார்க்குற அந்த காட்சி விண்ணவருடைய கீதம். இப்போ மன்னவர் ஆண்டவர் பெயரால் ஆசி பெற்றவர் நமக்கு தெரியும். இங்கே குருத்து ஞாயிறு அன்னைக்கு இயேசுனுடைய அந்த ஜெருசலேமுக்குள்ள த மைட்டி என்ட்ரி, எருசலேமுக்குள்ளே நுழைகிறார் இல்லையா? மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரம் 9வது திருவசனம். அப்போ ஏசாயா 6:3 விண்ணவர்து, மத்தேயு 22:9 அப்படின்றது மன்னவருடையது. குருத்து ஞாயிறு அன்று மக்கள் பாடுவது, இயேசுவை பார்த்து மக்கள் பாடுவது. ஸோ விண்ணவரின் கீதத்தோடு மன்னவர் இணையும் ஒரு செக்ஷன். இனி அந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்களேன், இந்த ஒவ்வொன்றுமே திருப்பலியினுடையது எடுக்கப்பட்டிருப்பது பைபிளிலிருந்து. அது நம்மளுடைய தொடக்கத்திலிருந்தே நம்ம பார்க்குறோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே நம்ம ஆரம்பிச்சதுலேருந்தே இது பைபிளில் எங்கிருந்தெல்லாம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது அன்னையிலேருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ திரும்பவும் இந்த வார்த்தைகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? திருப்பாடல் 89வது அதிகாரம் 3வது வசனம், ஏசாயா 6வது அதிகாரம் 3வது வசனம், திருவெளிப்பாடு 4வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தூயவர் தூயவர் படைகளின் ஆண்டவர், காட் ஆஃப் ஹோஸ்ட்ஸ் என்ற வார்த்தை எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியிலிருந்து. எண்ணிக்கையின் புத்தகம் 14வது அதிகாரம் 11வது திருவசனம், திருத்தூதர் பணி 7வது அதிகாரம் 55வது திருவசனம், திருவெளிப்பாடு 15வது அதிகாரம் 8வது திருவசனத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. திருப்பாடல் 118 25வது திருவசனம், மத்தேயு 21:9, யோவானுடைய நற்செய்தி 12வது அதிகாரம் 13வது திருவசனம், ஒசானா என்ற வார்த்தை எடுக்கப்பட்டுள்ளது. திருப்பாடல் 118வது அதிகாரம் 24வது திருவசனம், பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2வது அதிகாரம் 11வது வசனம், ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். கம்ப்ளீட்லி பிப்ளிக்கல். எல்லா வார்த்தையும் எடுக்கப்பட்டிருப்பது திருவிவிலியத்திலிருந்து. இனி இதனுடைய செக்ஷன்ஸ் பாருங்கள். தூயவர் தூயவர் என்பதில் என்ன இருக்குது? ஆராதனை இருக்குது. there is adoration in those words. படைகளின் ஆண்டவர் அப்படின்ற வார்த்தையில் என்ன இருக்குது? அதில் ஒரு அக்ளமேஷன் இருக்குது, அதில் ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது, அதில் ஒரு கன்ஃபெஷன் இருக்குது. ஆண்டவரை நாம் உறுதியோடு சொல்கிறோம், ஆண்டவரே நீர் படைகளின் ஆண்டவர் என்ற ஒரு கன்ஃபெஷன், ஒரு அறிக்கை இடுகிறோம். நம்ம 3வது, விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன அப்படின்றதுல ஒரு புகழ்ச்சி இருக்குது, அதில் ஒரு பிரைஸ் இருக்குது. அடுத்தது, ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் அப்படின்றதுல ஒரு மகிழ்ச்சி இருக்குது. there is acclamation. So adoration, a profession or a confession, and the praise, the acclamation. அடுத்தது பாருங்களேன், ஒசானா, ஆண்டவரே எங்களை மீட்டர்களும் அப்படின்னு சொல்றதுல ஒரு விண்ணப்பம் இருக்குது, பெட்டிஷன் இருக்குது.
எவ்வளோ ஒரு ஜெபம் இருக்குது பாருங்களேன் ஒரு பாட்டில். எவ்வளோ ஒரு இறை வார்த்தைகள் அடங்கியிருக்கு பாருங்களேன் ஒரு பாட்டில். இனி யோசிச்சு பாருங்கள், இந்த பாடல் திருப்பலி நூலில் இருக்கிற பாடலுக்கு பதிலாக நீங்கள் எந்த பாடலில் பாட போகிறீங்க? மனுஷ எழுதின பாடலில் பாட போகிறீங்களா? அப்போ பாடலாமா? இனி நீங்கள் யோசித்து பாருங்கள். திருப்பலி நூலில் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாடலை தவிர்த்து வேறு பாடல் பாடுவது சரியா? நான் முன்னதும் சொன்னேன், பைபிளுக்கு நிகர் பைபிள் மட்டுமே, இறைவார்த்தைக்கு நிகரானது இறைவார்த்தை மட்டுமே. அதற்கு பதிலாக எந்த பாடலும் நிகராகாது. ஆசைப்படுவோம் இறைவார்த்தையை மீண்டும் 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 சொல்ல. ஒரு திருப்பலியில் இப்போ நீங்கள் பங்கெடுக்கும் பொழுது எவ்வளவு இறைவார்த்தைகளை நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், எவ்வளவு இறைவார்த்தைகளை அறிக்கையிடுறோன்னு பாருங்கள், இறைவார்த்தையை பயன்படுத்துகிறோன்னு பாருங்கள். அதனால் இறைவார்த்தையினுடைய அடிப்படையில் இருக்கும் திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்து ஆசீர்வாதத்தை பெற்று ஒவ்வொரு திருப்பலியிலிருந்தும் வெளியே வர இறைவார்த்தையினுடைய புனிதத்தை, அதனுடைய மகிமையை உணர்ந்து திருப்பலியில் முழுமையாக பங்கெடுப்போம். தூயவர் என்ற கீதத்து திருப்பலி நூல் வெளியே பாடும் பொழுது அதனுடைய அந்த பியூட்டி, அதனுடைய மகிமையும் மாட்சியும் இழந்து விடுவோம். அதனால் திருப்பலியில் இந்த வார்த்தைகளே பாடுவோம், ஜெபிப்போம். முடிந்தவரை பாடுவோம், இல்லைன்னா சில டைம் அந்த வார்த்தைகளை சொல்லுவோம் இல்லையா, அப்படி அது இந்த ஜெபத்தை தவிர்த்து வேறு ஜெபமோ வேறு பாடல்களும் பயன்படுத்தாதீர்கள். எல்லாமல்ல இறைவன் நம்மை இறைவார்த்தையின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.